பலியானது இன்று 25ஆம் ஆண்டு திருமண ஆண்டை கொண்டாடும் புஷ்பராஜ் மிர்ஸ்லல்லா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமையவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும் ஜெயக்குமார் மஞ்சுளா ஜெயக்குமார் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் அந்தோணி சாமி ஆகத்தம்மாள் அமல்ராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும் வெவ்வேறு குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் தீபக் ஹில்டா மிச்சல் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அருள் தந்தை பால் தலாமோர் ஆண்மலை பாற்றிக்காகவும் கிறிஸ்தியன் கிறிஸ்தான் 16ஆம் நாள் நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் உபகாரமரி 10ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் ஆனந்த் இருதயராஜ் 1ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் பிரிட்டோ இமாக்லேட் மாணிக்க செல்வி ஆண்மலை பாற்றிக்காகவும் திருக்குமரன் ராயம்மாள் லெசோன் குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் லெசோன் ஷார்ல் லெசோன் சுசிலாமரி ஆண்மலை பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணொலியில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புதியதோர் படைப்பாய் பூமியினை மாற்றும் புனிதத்தின் ஆவியே, வரங்களை பொழியும் வளம் நிறைவூற்றி பரிசுத்த ஆவியே, மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவே, இறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவே, மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவே, இறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவே. ஞானம் நிறைந்த சொல் வளமே, நலம் தரும் நம்பிக்கை அருட்கொடையே, ஞானம் நிறைந்த சொல் வளமே, நலம் தரும் நம்பிக்கை அருட்கொடையே, பிணிகளை தீர்க்கும் அருமருந்தே, தேவ கனிகளால் தேர்க்கும் அதிசயமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான செய்யும்படியாகவும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியன வளர செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுளின் அன்பிலிருந்து எந்த படைப்பு பொருளும் நம்மை பிரிக்கவே முடியாது. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 31 முதல் 39 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் சொந்த மகன் என்றும் பாராது அவரை நாம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாயிருப்பாரா? கடவுளின் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும்? அவர்கள் குற்றம் அற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே. அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? உன் பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகின்றோம். வெற்றி எதற்கென நிறுத்தப்படும் ஆடுகளாக கருதப்படுகிறோம் என மறைநூல் எழுதியுள்ளது அன்றோ? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நம் வெற்றி மேல் வெற்றி அடைகின்றோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ, வானதூதரோ, ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ, வருவனவோ, வலிமை மிக்கையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறு எந்த படைப்போ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்புக்கு ஏற்ப என்னை மீட்டருளும். ஆண்டவரே, உம் பேரன்புக்கேற்ப என்னை என்றும் மீட்டருளும். என் தலைவராகிய கடவுளே, உமது பெயரை முன்னிட்டு என் சார்பாக செயல்படும் உமது பேரன்பின் இனிமை பொருட்டு என்னை மீட்டருளும். நானோ எளியவன், வறியவன், என் இதயம் என்னுள் புண்பட்டுள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்புக்கேற்ப என்னை என்றும் மீட்டருளும். ஆண்டவரே, என் கடவுளே, எனக்கு உதவி அருளும். உமது பேரன்புக்கேற்ப என்னை மீட்டருளும். இது உம் ஆற்றலால் நிகழ்ந்தது என அவர்கள் அறியட்டும். ஆண்டவரே, இதை செய்யவர் நீரே என அவர்கள் உணரட்டும். பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்புக்கேற்ப என்னை என்றும் மீட்டருளும். என் நாவினால் ஆண்டவரை பெரிதும் போற்றுவேன். பெரும் கூட்டத்தின் இடையே அவரை புகழ்ந்திடுவேன். ஏனெனில் வறியோரின் வலப்பக்கம் அவர் நிற்கின்றார். தண்டனை தீர்ப்பிடுவோடும் இருந்து அவர்களது உயிரை காக்க நிற்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்புக்கேற்ப என்னை என்றும் மீட்டருளும்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்ற பெருக. உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக. உலகில் அவருக்கு உகந்தோர்க்கு அமைதி உண்டாகுக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறைவசனங்கள் 31 முதல் 35 வரை. அக்காலத்தில் பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து, இங்கிருந்து போய்விடும், ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்றிருக்கிறான் என்று கூறினர். அதற்கு அவர் கூறியது, இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள். இன்றும் நாளையும் அதற்கு அடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும். ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாதே. எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எறிகிறாயே. கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்து கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பமில்லையே. இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வரை என்னை காண மாட்டீர்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நமக்கு அருமையான ஒரு அழைப்பை கொடுக்கின்றது, நல்ல ஒரு செய்தியை கொடுக்கின்றது. நற்செய்தியிலே நாம் நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இந்த மக்களை பார்த்து, தன்னை ஏற்றுக்கொள்ளாத மக்களை பார்த்து ஆதங்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். எருசலேமே எருசலேமே என்று ஆதங்கப்படுகிறார். கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் வைத்து பாதுகாப்பதைப் போல நான் உன்னை என் சிறகுக்குள் வைக்க நான் ஆசைப்பட்டவனே, நீ விரும்பவில்லையே, என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று ஆண்டவர் தன்னை ஏற்றுக்கொள்ளாத மக்களை, தன்னை நம்பாத மக்களை அவர் பார்த்து அவர் ஆதங்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். நான் உன் மீது அவ்வளவு அன்பு கொண்டிருக்கின்றேனே, நான் உன்னை எவ்வளவு அதிகமாய் அன்பு செய்கின்றேன், நான் உனக்காக நான் எவ்வளவு செய்கின்றேன் என்று என்னுடைய அன்பையே உனக்கு கொடுக்கின்றேனே என்று ஆண்டவர் சொல்லி ஆதங்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை முதல் நாம் வாசகத்திலே நாம் வாசி கேட்டோம். கிறிஸ்துவின் அன்பினின்று, கிறிஸ்துவிடமிருந்து அருளப்பட்ட அன்பில், கடவுளின் அன்பிலிருந்து நம்மை யாரும் பிரிக்கவே முடியாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களை ஆண்டவரிடமிருந்து யாருமே பிரிக்க முடியாது. அவருடைய அன்பிலிருந்து நம்ம யாரும் நமக்கு எதிராக யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? கடவுள் நம் சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருப்பவர் யார் என்று பவுலடிகளார் மிக தெளிவாக அழுத்தமாக ஒரு கேள்வியை கேட்கின்றார். அவ்வளவு கடவுள் நம் மீது அன்பு செய்திருக்கின்றார். ஆனால் நற்செய்தியிலே ஆண்டவர் கூறுகின்றார், நான் இவ்வளவு அன்பு செய்கின்றேன் உன்னை, ஆனால் நீ என்னை நம்பவில்லையே, நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை நம்பி அவரிடம் செல்லும் பொழுது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை நாடி செல்லும் பொழுது, அங்கே ஆண்டவர் தம் அன்பு முழுவதையும் நமக்கு கொடுக்க, நம் மீது அன்பை பொழிய, நம்மை அரவணைக்க காத்து கொண்டிருக்கின்றார். நம் ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நம்மை அரவணைக்க, ஆசீர்வதிக்க, அன்பு செய்ய,
சகல நன்மைகளையும் அருளையும் ஆசீர்வாதங்களையும் நம் மீது பொழிவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் அந்த அன்பு ஆண்டவரை நாடி செல்வோம், அவரை தேடி செல்வோம். அவரே நமக்கு எல்லாம். என் ஆண்டவர் இருக்கும்போது என்னை அவரிடமிருந்து யாரும் எதுவுமே என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற நம்பிக்கையோடு, எனக்கு எதிராக யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, எதுவும் என்னை கடவுளுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது என்கின்ற அந்த நம்பிக்கையோடு வாழ்வோம். அந்த நம்பிக்கை, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு எப்பொழுதும் இருக்கிறார், ஆண்டவர் எனக்காக எப்பொழுதும் இருக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கை நம்மை வாழ வைக்கும். ஆண்டவர் நம்மோடு இருந்து வழி நடத்துவார். ஆமேன். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல், அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம், மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். வாழ்வை பலியாய் மாற்ற வந்து என்னையே ஏற்றிடுவார், முழு மனதுடனே கையளிக்கின்றேன் காணிக்கை ஏற்றிடுவார். நான் வாழ பிறரும் பிறர் வாழ நாடும் தேவை என்றுணர்ந்தே, நான் வாழ பிறரும் பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தே, சமத்துவ சகோதர நோக்குடனே புது யுகம் காண்போம் அகத்தினிலே, புது யுகம் காண்போம் அகத்தினிலே. அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கி அருளுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு இட்டு செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றெனும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். எழுந்தருள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதா. இதயம் பாடும் பாடல் என் இறைவா உம்மை வாழ்த்தும். என் கரங்கள் கொடுக்கும் மலர்கள் என் தலைவா உம்மை போற்றும். வா என் இதய கதவை திறந்து வை. வா இவ்வகிலம் துறந்து என்னை நான் மறக்க. இதயம் என் இதயம் பாடும் பாடல் என் இறைவா உம்மை வாழ்த்தும். என் கரங்கள் தொடுக்கும் மலர்கள் என் தலைவா உம்மை போற்றும். நீ இல்லையே நான் இல்லையே உன் நினைவினிலே என்னை மறந்தேன். நீ இல்லையே நான் இல்லையே உன் நினைவினிலே என்னை மறந்தேன். உன்னை பிரிந்தால் நான் வாடுவேன். உன்னை மறந்து நான் எங்கு போவேன். வா என் இதய கதவை திறந்து வை. வா இவ்வகிலம் துறந்து என்னை நான் மறக்க. இதயம் என் இதயம் பாடும் பாடல் என் இறைவா உம்மை வாழ்த்தும். என் கரங்கள் தொடுக்கும் மலர்கள் என் தலைவா உம்மை போற்றும். இதயம் பாடும் பாடல் என் இறைவா உம்மை வாழ்த்தும். என் கரங்கள் தொடுக்கும் மலர்கள் என் தலைவா உம்மை போற்றும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெற செய்தருளும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புத குழந்தை இயேசுவின் நவநாள் ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்களது உள்ளங்களின் மேல் முதுகருணை கண்களை திருப்பி தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். ஏற்கனவே உருவான உண்மையை இதயம் கனிவோடு ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூயாவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற, உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க, உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நலமளித்து வழிநடத்துவாராக. ஆமென். நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோமே, நாளுமே அன்னையின் பண்பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். அன்னையே வாழ்க, அன்னையே வாழ்க. அருளால் நிறைந்த அன்னையே நீ வாழ்க. இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றிட மனமுவதார். இறைவனின் திருவுள்ளத்தை நிறைவேற்றிட மனமுவந்தார். என்று மறை புகழும் வழி இறையுள்ளம் அழிந்து குறையின்றி காத்திடுவார். நாதத்தில் இனிமையில் பண்பாடுவோம், நாளுமே அன்னையின் பண்பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். அன்னையே வாழ்க, அன்னையே வாழ்க. அருளால் நிறைந்த அன்னையே நீ வாழ்க. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும்
ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.